शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भं भगवत्पादमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। ब्रह्मविदाप्नोति परं आरம்பிச்சு தைத்திரியோபனிஷத்துல ரெண்டாவது வல்லில முதல் அணுவாக்கம். அதுல சூத்திரபூதமாக பிரம்மவிதாப்னோதி பரம் சொல்லி அதுக்கு வியாக்கியானம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னார். அதுல விவரணம் அது சொல்லிட்டு வரும்பொழுது இந்த உற்பத்தியை சொல்லிட்டு வர்றார். ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராக அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதீபியோ அன்னம் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு மேல அண்ணாத் புருஷ. இங்க புருஷன்னா புரிஷயனாத் புருஷன்ட்டு ஜீவன் எடுத்துட்டாரு. ஜீவனுடைய சரீரம் ஏன்னா அதுதான் அன்னத்துல இருந்து உண்டாரு. இந்த பிரசங்கத்தை வச்சுட்டு வாசிகக்காரர் என்ன பண்றாரு, நமக்கு இந்த கர்ப்பாசய துக்கம், அதற்கப்புறம் ஜன்ம சம்சாரத்துல வரக்கூடியதான அருதியான விஷயங்கள் இவைகளை எடுத்து காமிச்சாதான் விவேகம் வரும். அதுக்கு மேல வைராக்கியம் வரும் அப்படின்றது. விவேக வைராக்கியம் எப்படி வரும்னா முதல்ல அனுவாகம் முதல் வள்ளி பார்க்கும்போது எப்படி பார்த்தோம், இவன் நிஷ்காமியமா கர்மா அனுஷ்டானம் பண்றதுனாலையும் உபாசனை பண்றதுனாலே சித்தசுத்தி வரும். சித்தசுத்தி வந்ததுன்னா இவனுக்கு விவேகம் ஞானம் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப சித்தசுத்தி வருதுன்னா என்ன அர்த்தம், காமக்ரோதாதிகளை குறைச்சிட்டு எந்த அளவுக்கு சாஸ்திரத்துல அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அதை பிரயோஜனத்தை பார்க்காமல் ஈஸ்வரார்ப்பணமா பண்றதுதான் சித்தசுத்தின்னு கிடையாது. அப்படி பண்றதுனால என்ன வரும்னா, இந்த ஜன்மால என்ன சாரம் இருக்கு, இந்த கர்மா பண்றோம், கர்மாவுக்கு பலன் வரும், இந்த பலனை அங்க போய் அனுபவிக்கிறோம், இங்கேயே அனுபவிக்கிறோம், இதற்கு சாரம் என்ன, எதுக்காக திரும்பி பிறந்தே இருந்து இந்த சம்சாரத்தினுடைய சாரம் என்னன்னு கேள்வி வரணும். அந்த கேள்விக்கு தான் சித்தசுத்தின்னு பேர். அதாவது சித்தசுத்தியினுடைய பலன் அதுதான். ஒண்ணுமே யாருக்கும் தொந்தரவு பண்ணல, அமைதியா இருக்கேன், சாந்தமா இருக்கேன், ஏகாந்தமா இருக்கேன் அப்படின்றது வேணும் தான். ஆனா அதனால மட்டும் இல்ல, அதற்கு மேல விசாரத்துல இறங்கணும். விசாரத்துல இறங்கி உபனிஷத் வாக்கியங்களை அலசி ஆராய்ந்து ஞானம் வந்ததுக்குனாலதான் முக்தி. நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்போதைக்கு இருக்கலாம். ஆனா அடுத்த பிறவி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நமக்கு விசாரம் வரணும். விசாரத்துக்கு முக்கியமானது வைராக்கியம். வைராக்கியம் வரணும்னா விவேகம் வரணும். அப்போ நம்ம எந்த ஒரு சம்சாரத்துல நம்ம ஒரு முக்கியமா நினைச்சிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது சாரம் இல்லைன்னு காரணம். நம்ம காத்தல எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ண சொல்லியிருக்கு, ஸ்நானம் சந்தியா ஜபோமான்ட்டு எடுத்த உடனே எந்த அனுஷ்டான பద్ధதி பார்த்தாலும் முதல்ல சரீர சுத்தி தான் சொல்லியிருக்கு. அதனால சரீர சுத்தி பண்ணோடனே நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஒரு தைரியம் வருது. நம்ம போய் சுத்தமா இருக்கும், சுவாமி கிட்ட போகலாம், போய் பூஜைகள் பண்ணலாம், இல்ல சமையல் பண்ணலாம், சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு தயார் பண்ணலாம். நம்ம லௌகிகமான காரியமோ எதுவா இருந்தாலும் சரீர சுத்தி வந்தவுடனே நமக்கு பண்ணணும்னு தோணும். அது இல்லைன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது சிஷ்டாச்சாரத்தோடு பழகி வந்தவாளுக்கு. அப்படி இருக்கும்போது நீ என்னதான் பிரயத்தனப்பட்டு என்னதான் பண்ணாலும் இது சரீர சுத்தின்றது இல்ல, சரீரமே அசுத்தி. மனத்தை எப்படி சுத்தப்படுத்த முடியும், பண்ணவே முடியாது. அதனால நிஜமான சுத்தி என்ன அப்படின்னா சரீரம் இல்லாத நிலைக்கு போறதுதான். அசரீரம் வாகந்தம் ந பிரியா பிரியே புருஷக அப்படின்னு அடுத்த நிலைமைக்கு விட்டுன்னு போனோம். எப்ப வேணா எதை வேணா பண்ணலாம், எப்படி வேணா சாப்பிடலாம், என்ன வேணா எங்க வேணா தூங்கலாம், எந்த காரியம் வேணா பண்ணலான்றது போக, பிராணி விஷமா இருக்கிறது போக, அதற்கு மேல கொஞ்சம் ஆச்சாரம் அனுஷ்டானம்னு ஆச்சார பிரபுவோ தர்மோ தர்மத்தை பிரபு ரச்சிதன்னு ஆச்சாரத்தை சொல்லி அதுல இருந்து தர்மம் வரும்னு சொல்லி அந்த தர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணதுனால கடைசியில என்ன ஆகுதுன்னா இந்த ஆச்சாரமே பிரயோஜனம் இல்லை,
ஏன் பிரயோஜனம்? அப்ப அதுக்காக விட முடியாது. இது ஆச்சாரம் இருக்கக்கூடியது. ஆச்சாரம் எங்க? ஆச்சரதீதி. நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரீரம் வேணும். அந்த சரீரம் இல்லாத நிலைமைக்கு போறதுக்கு இவைகள்லாம் உபயோகப்படுறது அப்படின்னு அது வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா பிரம்மவிதாப்னோதி பரம்னு சொன்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு உடனே ஞானம் வந்திருக்கணும். வரல என்ன பண்ணணும்? அதுக்கு மேல யோவேதி நிகதம் குஹாயாம் பரமேவியமும் சோஷ்ணதே சர்வான் காமான்னு சொல்லி அதுக்கப்புறம் பஞ்ச கோஷங்களை சொல்லி கோஷங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியதான பிரம்மபுத்தம் பிரதிஷ்டால கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்குதான் இத்தனை பிரயாசம் உபனிஷத் பண்றது. இவர் இந்த பிரசங்கத்துல மற்ற இடங்கள்ல புராணங்கள்ல சொன்னதும் வேதத்துல மற்ற இடங்கள்ல சொல்லதான இந்த கர்ப்பாசயம், அந்த துக்கம், சம்சாரத்துல வர துக்கங்கள், அது எப்படி வெறுக்கத்தக்கது, தஸ்மா ஜுகுப்சேதா அப்படின்றது சாந்தோக்கியம் சொல்றது. அந்த ஜுகுப்சா அதை அது மேல நமக்கு ஒரு அருவருப்பு வரணும். அதை கொண்டு வரதுக்காக இது சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எது வரைக்கும் வந்திருக்குன்னா அந்த ஜீவனானவன் அந்த கர்ப்பம் இப்பதான் உண்டாயிருக்கு. அந்த கலலம் புத்தம் இதெல்லாம் சொன்னாரு. அந்த ஸ்திதியில இருக்கும்போது அது எப்படி ஜீவனுக்கு எப்படி ஜீவத்துவம் வந்தது என்றது முதல்ல சொன்னார். 178வது ஸ்லோகத்துல பராத்மனோப்யனந்தஸ்ய க்ஷேத்ரஜ்ஞத்துவம் அவித்யா. அனந்தமான பரமாத்மாவுக்கு அவர் க்ஷேத்ரஜ்ஞன்றது, க்ஷேத்ரஜ்ஞன்னா ஜீவன் எப்படின்னா அவித்யான்னு சொன்னார். இப்ப இந்த அவித்யாவோட சுரூபம் லேச மாத்திரம் சொல்றார். ந ஜானாமித்யவித்யைக அனித்யா தத்காரணம் மதா ஸ்வப்ரசித்யைவ சாசித்யேத் நிஷா ஔலூகீவ வாசரே. இது வரைக்கும் பார்த்து போன வாரம். ந ஜானாமிதி ஏகா அவித்யா தத்காரணம். எப்படி என்ன காரணம்? அந்த பரமாத்மாவை க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்றதுக்கு காரணம் மதா. அந்த அவித்யா எப்படின்னா ஸ்வப்ரசித்யா ஏவ சாசித்யேத். அந்த அவித்யா எப்படி சித்திக்கிறதுனா அவித்யா இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? அவித்யா இருக்குன்றது யாருக்கு தெரியும் அப்படின்னா சொப்ரசித்தியா சித்தியே. அது சொப்ரசித்தி. அது இருந்தா தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்ப எனக்கு தலைவலி இருக்குன்றதுக்கு நான் எங்கேயும் போய் எந்த ஒரு பரீட்சையும் பண்ணிட்டு வர வேண்டாம். சில பேருக்கு ஏதோ இது இருக்க, பிளட் சரியில்லைன்றா, ஹார்ட் சரியில்லைன்றா அப்படின்னா அந்த லேப்ல போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து டாக்டர் ஆமா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது இல்லை அப்படின்னு சொல்றாரு. தலைவலிக்கு நம்ம ஏதாவது போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்கணுமோ, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுமோ? இல்ல. இருந்தா தெரியறது, இல்லைன்னா இல்ல. அதுபோல அவித்யான்றது சொற்பிரசித்தியா தெரியறது. தான் இருந்தா அவித்யா இருக்கு, இல்லைன்னா இல்ல. இப்போ ஒரு சந்தேகம் வருது. இந்த அவித்யான்றது ஆத்மா சுப்பிரகாசம் சொல்லியாச்சு. ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கு, சர்வ வியாபகம் சுப்பிரகாசம். அப்ப இந்த அவித்யா எங்க இருக்கு? அவித்யா ஆத்மால தான் இருக்கு. ஆத்மா தான் வித்யா. வித்யாவும் அவித்யாவும் ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும்? ஆத்மா இருக்கும்பொழுது அவித்யா இருக்காதே, அஜ்ஞானம் இருக்காதே. இல்ல இருக்கும்னா அப்ப பிரம்மஜானம் வந்ததுக்கு அப்புறம் அவித்யா இருக்கு, சம்சாரம் தொடர்ந்து இருக்குன்னு ஆறுது. இப்ப இந்த அவித்யா இருக்குன்றதுக்கு முதல்ல நமக்கு சொல்லணும். அதுக்கு ஒன்னும் பெருசா ஒன்னும் இது பண்ண வேண்டாமே, எல்லாருக்குமே தெரியுது. ந ஜானாமின்னு எல்லாரும் சொல்றவேன்னா அந்த ந ஜானாமின்றதுக்கு நான் அர்த்தம் வேற சொல்லிக்கிறேன். இந்த அவித்யினாலதான் பரமாத்மாவே ஜீவாத்மாவாக ஆனான். அந்த அவித்யா போனாதான் முக்தின்னு நீங்க சொல்றீங்க, அங்கதான் இடைஞ்சலா இருக்கு. இப்ப இந்த ஆத்மா இருக்கும்போது எப்படி அவித்யா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. சுப்பிரசித்தியைவ சாசித்தியது திஷா ஔலூகீவ வாசரே. வாசரேனா பகலில். பகலில் ஔலூகி நிஷா. உலூகம்னு ஆந்தையனுடைய இருட்டு. நிஷானா இருட்டு. ஆந்தையனுடைய இருட்டு பகல்ல இருக்கு. அது எப்படி தெரியறது? நமக்கு தெரியறதா? நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஆனா ஆந்தையோ அது எதிர்க்கு போய் நின்றா கூட நம்ம போய் நின்றாலும் நம்மள பார்க்க மாட்டேங்குது. ராத்திரியா இருந்தா கிட்ட போறதுக்குள்ள மரத்துல இருந்து எங்கேயோ பறந்து போயிடுறது. இப்ப இதுல நம்ம என்ன அனுமானம் பண்ணிக்கணும்னா ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியல, ராத்திரில கண்ணு தெரியாது. ஞானமஸ்து சமஸ்த ஜந்தோர் விஷய கோச்சரே திவாந்தா பிராணின கேஜித் ராத்ராவந்தா சதாபரே கேஜித் திவா ததா ராத்திரோ பிராணின துல்லிய திருஷ்டையான்னு தேவி மகாத்மியத்துல. இப்ப என்ன இருக்கு? எல்லா பிராணிகளுக்கும் ஞானம் இருக்கு. அது அந்த ராஜா அந்த சுமேதஸ் கிட்ட போயிட்டாரு. எனக்கு ஞானம் இதே மாதிரிதான் கேட்டார் அவர். எனக்கு ஞானம் இருக்கு, இந்த ராஜ்யம் என்னை விட்டு போயிடுது, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த வைசியம் இருக்கா, இவரை வீட்டுல இருக்கவெல்லாம் அடிச்சு விரட்டிட்டா, இவருக்கு தெரியுது இனிமே இவாளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. இருந்தாலும் மனசு அவளையே நினைச்சிருக்கே.
எங்களுக்கு ஞானம் இருந்தாலும் எப்படி இந்த அஞ்ஞானமும் இருக்கு, இந்த மோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அதுதான் அப்ப சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்றார். ஞானம்ன்றது உனக்கு மட்டும் இல்லப்பா, எல்லா பிராணிகளும் இருக்கு. ஆனா சிலது பகல்ல பாக்குறது, சிலது ராத்திரிகளை பாக்குறது, சிலது ரெண்டுத்தையும் பாக்குறது. பகல்ல யாரு? மனுஷ பசு பட்சிகள்லாம் பகல்ல பாக்குறது, ராத்திரியில ஆந்தை முதலியவைகள்லாம் ராத்திரியில பாக்குறது, பூனை முதலியவைகள் பகல் ராத்திரி ரெண்டுத்திலையும் பாக்குறது. இப்ப ஞானம் இருக்கு, விஷயம் தெரியுதுன்றது மட்டும் ஒண்ணு விசேஷம் இல்லை. ஆனாலும் அந்த தேவியானவள் எல்லாருக்கும் ஞானினாமப்பி ஜெயிதாம்சி அப்படின்ட்டு அந்த கதை அங்க போறது. இப்ப என்ன ஆகுது? ஞானம் இருந்தாலும் அஞ்ஞானம் இருக்கலாம். அப்ப மோட்சத்துல என்ன ஆகும் அப்படின்றது சொல்றாரு. அது ஆனா பதில் இப்ப சொல்லிடுறேன். என்ன ஆக போறது அப்படின்னா, சமானாசிரியம் சமான விஷயம்னு சொல்லுவார். நமக்கு இப்ப இருக்கக்கூடியதான ஞானமானது அகம் ஆத்மான்னு இல்ல, அகம் சரீரம்னு இருக்கு. அதுக்கப்புறம் அகம் ஜீவக, அகம் பிராமண, அகம் மனுஷன்னு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு இருக்கு. நான் ஆத்மா, நான் பிரம்மன்ற ஞானம் இப்ப இல்ல. இந்த அஜ்ஞானம் எங்க இருக்கு? நமக்கு நம்மளுடைய அந்த காரணத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பத்திக்கு எந்த அந்த காரணத்துல நாகம் பிரம்ம, நான் பிரம்மம் இல்லை அப்படின்னு இருக்கோ, பிரம்ம விஷயகமாகவும் இதுல ஜீவன் ஆசிரியத்து இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் போறதுக்கு அதுக்கு விபரீதமாக அதே ஜீவனிடத்துல, அதே அந்த காரணத்துல நான் பிரம்மன் தான், நான் ஜீவன் இல்லை, நான் சரீரம் இல்லை, நான் மனுஷன் இல்லை அப்படின்னு விரோதி ஞானம் வரணும். அதுதான் தத்துவமசி பண்றது. தத்துவமசின்னு பண்ணதுனால அகம் பிரம்மாஸ்மின்னு உனக்கு அனுபவம் வருது. இப்ப இருக்கக்கூடியதான ஞானம் சாமானியமான ஞானம், சூரிய பிரகாசம் போல எப்பவும் இருக்கக்கூடியது. இந்த சாமானிய ஞானம் விசேஷமான அஜ்ஞானத்தை போக்கடிக்காது. அஜ்ஞானத்துக்கு விஷயம் வேற, ஞானத்துக்கு விஷயம் வேற. அதனால ஞானமா ஞானம் ஒன்னா இருக்கா போல தோணினாலும் அஞ்ஞானம் மித்தியினாலும் மித்யா என்பதனால் அந்த விசேஷமான ஞானம் அதுதான் சாஸ்திரத்துல அகண்டாகார விருத்தின்னு சொல்லுவோம். அந்த அகண்டாகார விருத்தி வந்ததுன்னா இப்படிப்பட்டதான அஜ்ஞானம் போகும். இந்த சரீராதி உபாதிகளை நான் நினைக்கிறது, எனதுன்னு நினைக்கக்கூடியதான அந்த ஞானம், அந்த அஜ்ஞானம் போயிடும். அது போயிடுச்சுன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு மீதி எஞ்சி நிற்கும். இது சாஸ்திரத்துல போகுது. இப்ப அதுக்கு இவர் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? நிஷா ஔதூகீவ வாசரே. அந்த ஆந்தைக்கு பகல்ல இருட்டு அப்படின்னா நமக்கு பகல்ல இருட்டு தெரியல, ஆனா ஆந்தைக்கு இருட்டா இருக்கு, கிட்ட போனாலும் தெரியலன்றது. அது எப்படி அந்த மாதிரி இருந்துச்சு, ஏன் அந்த மாதிரி ஆச்சு, ஏன் அந்த மாதிரி என்ன? ஆந்தை தான் போய் கேட்கலாம். ஆந்தைக்கு அது இருட்டு, அங்க போனா நமக்கு பகல்ல அது கிட்ட போனாலும் அது கண்ணு தெரியாம அப்படியே உட்கார்ந்து. அப்ப அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சுப்பிரசித்தியா இருக்கு. அது போல நமக்கு ஆத்மா இருக்கும்போது அஜ்ஞானம் எப்படி வந்ததுன்னா, ஜானாமின்னு சொல்றோமே, அகம் பிரம்மாஸ்மின்ற அனுபவம் வரலையே, அதனால இதற்கு ஆந்த போல நம்ம எல்லாம் விழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சுப்பிரசித்தியான்னு சொல்லியாச்சு. அது எதை கேட்டா ஆந்தை போய் கேட்டுக்கோண்டா, அதுக்கு ஏதாவது பிரமாணம் சொல்ல வேண்டாம். ஆனா பிரமாணம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்றது. பிரமாணோத்பன்னையா திருஷ்டியா யோ அவித்யான் திருஷ்டமிச்சதி. இந்த பிரமாணத்தினால அவித்தியை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு யாரும் ஆசைப்பட்டா, தீபே நாசோ துருவம் பசியே குஹா குட்சிகதந்தமஹ. ஏதோ ஒரு யாத்திரை போற, கேதார்நாத் எங்கேயோ போகும்போது பெரிய குகை ஒண்ணு இருக்கு. இங்கதான் இந்த முனிவர்லாம் தபஸ் பண்ணாருல, இத்தனை வருஷமா ஆச்சு, ரொம்ப ஒண்ணும் இல்லை, உள்ள ஒரே இருட்டா இருக்குங்க. உள்ள இருட்டா இருக்கா, நான் போய் பாக்குறேன், டார்ச்ல எடுத்து உள்ள போனா இருட்டை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த தீபம் போகும்போது அந்த இருட்டு போயிடும். அது போல நான் பிரமாணத்தினால அவித்தியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, பிரமாணம் பிரகாசமானது, அது இருட்டை காட்டாது. அதனால நான் பிரமாணத்தினால் அவித்தியை கொண்டு பிடிக்கிறேன், கொண்டு காமிச்சு கொடுக்கிறேன் அப்படின்னா, வெளிச்சத்தை கையில தீபத்தை வச்சுட்டு இருட்டு தேடின்னு போற கதையா முடியும். அதனால அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரசித்தியா அகம் ஜானாமின்னு இருக்கிறத வச்சுட்டு அந்த அனுபவத்தை வச்சுட்டு நமக்கு அவித்தியா இருக்கு, அந்த அவித்யா போறதுக்கு என்ன வழின்றதான் பார்க்கணுமே தவிர அதை உட்காந்து பெருசா ஆராய்ச்சி பண்ணிருக்க வேண்டாம். தீபே நாசோ துருவம் பசியேத் குஹா குட்சிகதந்தமஹ அனாத்மா இதி இஹ யத்பாதி. இங்க நமக்கு அனாத்மான்னு என்னென்னலாம் தோன்றதோ, தத் அவித்யா விஜும்பிதம், அது எல்லாமே அவித்தியினால உண்டானது. தஸ்மாத் அவித்யா சாப்யுக்தா, அதனாலதான், எதனால அவித்தியினாலதான் அனாத்மா உண்டாச்சு.
இப்ப நம்ம அனாத்மா, அதான் நான் என்பதை தவிர நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுருக்கோம். சரீரத்தை நான் தெரிஞ்சுட்டுக்கோன்றது விட்டுருந்தோம். சரீரத்தையும் தவிர வெளியில இந்த கடப்படாதிகள் இருக்கோ இல்லையோ. அப்ப அனாத்மா எல்லாமே அவித்தியினால் உண்டாயிருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனால அப்ப அவித்யான்னு ஒண்ணு இருக்கு. தஸ்மாத் வித்யா சாப்யுக்தா வித்யாது ஆத்மீக ரூபிணி. அதுக்கு விரோதமான வித்யான்றது ஆத்மீக ரூபிணி, ஆத்ம வடிவமாகவே இருக்கு. ஆத்மா. இப்போ ஒரு சந்தேகம், அவித்யானா வித்யை இல்லாதது அவித்யா. இப்ப இங்க குடம் இல்லை அப்படின்னு சொன்ன அப்ப என்ன ஆகுது? அகடோ பூதலம், அகடம் பூதலம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பூதலத்துல குடம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ குடம் இருந்ததுன்னா அந்த குடத்தை வச்சுட்டு ஜலத்தை ரொப்பி வச்சுக்கலாம், ஏதாவது காரியம் பண்ணலாம். குடம் இல்லைன்னா அந்த இல்லாமை வச்சுட்டு ஏதாவது காரியம் பண்ண முடியுமோ? எந்த காரியம் பண்ண முடியாது. இல்லாமையினால இந்த காரியம் பண்ணுவோம். பொருள் இருந்தா காரியம் பண்ணலாம், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு சும்மா இருக்க வேண்டியதுதான். அது போல வித்யா. சரி, வித்யானா ஆத்மா, அதான் பிரம்மம், சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், இவைகள்லாம் சொல்றேன். இந்த வித்யா இருந்ததுன்னா எனக்கு அப்படியே பெரிய ஆனந்தம் வரும். சரி, நான் ஒத்துக்கிறேன். இப்ப வித்யா இல்லைன்னா அப்ப அந்த ஆனந்தம் இல்லை, அவ்வளவுதானே. துக்கம் வந்ததுன்னு ஏன் சொல்ல முடியும்? வித்யா இல்லைன்னா வித்யாவோட காரியம் இல்லை. குடம் இருந்ததுன்னா ஜலத்தை ஒப்பி வச்சுக்கலாம், குடம் இல்லைன்றதுக்கு அது நஷ்டமாச்சோ? அது வெறும் அப்படியே இருக்கு, விஷயம் இருக்க வேண்டியதானே. அப்போ நீங்க ஏன் வித்யா இல்லாததுனால இந்த உலகமே உண்டாச்சுன்னு சொல்றேன், அது எப்படி பொருந்தோம் அப்படின்னா அவித்யான அவன் என்ன புரிஞ்சிருக்கான்னு கேள்வி வருது. ஆத்மா அக்ரஹ அதிரேகேன தஸ்யா ரூபம்னு வித்யதே. ஆத்மா அக்ரஹம், கிரகம்னா புடிச்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது ஞானத்தினால. ஆத்மா கிரகம், ஆத்மன அக்ரஹ ஆத்மா கிரஹ தத் வித்ரேகேன. அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளாதது, அறிந்து கொள்ளாதது என்பதை தவிர அவித்யான ஒண்ணுமே இல்லையே. தஸ்யா ரூபம்னு வித்யதே அப்படின்னு கேள்வி கேட்ட. அப்படி இல்லவா, அபாவ, இந்த நஞ்சுன்றதுக்கு தத் விருத்த ததபாவ ததனன்ய அப்படின்னு நிறைய அர்த்தம் சொல்லுவார். இந்த அபாவ நஞ்சு, இந்த நஞ்சுன்னா நன்றது சப்தம். ந வித்யா அவித்யா, ந கடக அகடக, அது போல. இப்ப இந்த நகாரம் இருக்கு, நஞ்சு இருக்கு, அதுக்கு அநேக அர்த்தம் இருக்கு. நீ என்ன கேள்வி கேட்ட அப்படின்னா வித்யா நாஸ்தி, அதனால அவித்யா அஸ்தி அப்படின்னு நீங்க எடுத்துருக்க. ந வித்யா அஸ்தி, வித்யா நாஸ்தி, அது அவித்யா அஸ்தி அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அவித்யான்றது வித்யா ஞானத்தினுடைய இல்லாம இல்லை, ஞானத்துக்கு விரோதியானது. அதாவது எப்படி இருட்டும் வெளிச்சமும் போல. ஆனா அங்கேயும் தகராறு ஒரு இருட்டு வெளிச்சம் தான். உஷ்ணமும் சீதளமும் போல. உஷ்ணம்ன்றது தனி, சீதளம்ன்றது தனி, குளிர்ன்றது தனி. உஷ்ணம்னா குளிர் இல்லாதது நெருப்பு, நெருப்பு இல்லாத குளிர்னு சொல்றது இல்ல. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கலாம். ஒரு பாத்திரத்துல சில்லுன்னு நீங்க பாலோ ஏதோ ஒன்று அடுப்புல வச்சிடலாம், மேல சில்லுன்னு இருக்கும், கீழே வச்சுன்னா சூடா இருக்கும். ஆனா இதனுடைய எல்லாமே அது இதனுடைய இல்லை. இது ரெண்டும் விரோதம். குளிர் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, நெருப்பு இருந்ததுன்னா அந்த குளிர் தணிக்கும். நெருப்பு அதிகமா இருக்கும்போது ஏசி எல்லாம் போட்டுதான் உங்களுக்கு இந்த நெருப்பு சம்பந்தமா இருக்கும். ஆனா இது ரெண்டும் விரோத சுபாவம். அது போல அப்ப என்ன ஆகுது? அதனால இங்க அவித்யான்றது எப்படி எடுத்துக்கணும்னா அமித்ரவது. இங்க மித்ரன், இவன் மித்ரம் அப்படின்னா இவன் எனக்கு நண்பன். தேவதத்தனுக்கு இவன் மித்ரன் அப்படின்னு சொன்னா தேவதனுடைய நண்பன் ஆகுது. அமித்ரம் சொன்னா என்ன ஆகுது? அவன் ஃப்ரெண்ட் இல்ல, இதை உதாசீனமா இருப்பாங்க இல்ல. அமித்ரம்னா சத்ருன்னு ஆகுது, விரோதின்னு ஆகுது. அதனால அமித்ரவது அவித்யேதி. அப்ப என்ன பண்ணணும்? அவித்யானா வித்யாவுக்கு விரோதின்னு எடுத்துக்கணும். அதாவது வித்யா பண்ணக்கூடிய காரியத்துக்கு விரோதமான காரியத்தை பண்ணக்கூடியது. ஏகமா இருக்கிற ஆத்மாவை அநேகமாகவும், ஆனந்தமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை சோகமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமாகவும், இப்படி மாத்தி மாத்தி சுத்தமா இருக்கக்கூடிய ஆத்மாவை அசுத்தமா இப்படி சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணி கொடுக்கறது தான் அவித்யா. அதனால அமித்ரவர் அவித்யேதி சத்தியேவம் கடத்தே சதா ஏவம் சதி கடத்தே. அப்பதான் இது பொருந்தும். இப்படி இருக்கும்போது தஸ்மாத் சத் அசத் இத்தியாதி விகல்போ மூட சேதசாம். இந்த பிரபஞ்சமோ அவித்யாவோ அது சத்தா அது அசத்தா, அது இருக்கா இல்லையா அப்படின்றது
இது சத்து இது அசத்துன்னு பிரிக்கிறது வந்து மூட சேதத்தான். விசாரம் பண்ணாததுனால வரக்கூடியதான சந்தேகம். நிரூபியமானோ நிர்வாதி, சாஸ்திர திருஷ்டியா அதை பார்த்து நம்ம நிரூபணம் பண்ணும்போது நிர்வாதி பரிசமாப்தியத்தை அங்க போய் முடியறது. எங்க போய் முடியறது? நவேத்மி, இந்த அவித்யாவோட சுரூபம் என்ன, அவித்யா எங்கிருந்து வந்தாச்சு, அவித்யா எத்தனை நாளைக்கு இருக்கும், அது யாரு பிடிச்சிருக்கு, இவைகள் எல்லாம் போன நவேத்மி, இது எனக்கு தெரியல. இது அக்ரஹ ஆத்மனி, அக்ரஹம் ஆத்மா தெரியலன்றதை தவிர வேற எதுவுமே அவித்யான்றது இல்லை. என்ன சொல்ல வர, சுருக்கமா சொன்ன அவித்யானா என்ன, ஆத்மா எனக்கு தெரியவில்லை அப்படின்றதுதான் அவித்யா. ஆத்மான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா பிரபஞ்சமே இல்லாம போயிடும். நவேத்மி அக்ரஹ ஆத்மனி நிர்வாதி. அப்போ அது வர வரைக்கும் அந்த அவித்யா என்னெல்லாம் காரியம் பண்றது? தயா சம்பீத சித்தோயம், அந்த அவித்தியினால சம்பீத ஆவீத, அவ வந்து ஆச்சாதித, அதனால அவித்தியினால மறைக்கப்பட்ட சித்தம். அயம், அயம் யாரு, யாரு இப்ப கர்ப்பத்துல போய் உட்கார்ந்து இருப்பான போனவர்னு சொன்னமே, அவர் தியக்வா தேகம் புராதனம், புராதனம் தேகம் தியக்வா, முன்னாடி இருந்த சரீரத்தை விட்டு, அப்ப சரீரத்தை விட்டாருன்னா ஒரு மோட்சத்தை அடைஞ்சிட்டாரு, ஸ்தூல சரீரத்தை விட்டார். அப்ப என்ன இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. ஆனா லிங்காத்மா பிராவிஷேத்யோனிம், அந்த அம்மா இந்த ஜென்மால யாரு அம்மாவோ அவருடைய யோனியில பிரவேசிக்கிறார். பிராவிஷேத்யோனிம் கர்மாதி மருதேரிக, எப்படி தானா உள்ள இறங்கி நடந்து போறாரா? இல்ல, கர்மாதி மருதா ஈரிக, கர்மா எனக்குடைய காற்றினால் அடித்து தள்ளப்பட்டு அங்க போய் விழறான் தன்னுடைய ஸ்வவசம் இல்லாமல். அன்னம் அம்பஸ்ததா தேஜோ புக்தம் பிரத்யேக சத்ரிதா திரிவத்கதம் ததைவேகம் பரிணாமம் பிரபத்தியதே. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச திரிவத்கரண பிறகு சாந்தோக்கியத்திலே அப்படியே எடுத்து சொல்ல, சரீரம் எப்படி உண்டாருதுன்றதுக்காக முன்னாடியே சொன்னார். 7 தாத்துக்களும் சொன்னார். அதாவது சாப்பிட்ட அன்னமானது 7 தாத்துவா போய் எப்படி சுக்கிர வடிவமா வந்து அப்படி போறதுன்றது சொன்னார். இங்க திரும்ப வந்து இவனுடைய சரீரம் எப்படி பரிணமிக்கிறதுன்றதுக்காக அன்னம் தெரியும், அம்பக, அன்னம்னா பிருத்திவி சாந்தோக்கியத்துப்படி, அம்பக ஜலம், ததா தேஜஸ் புக்தம். அது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்லயும் இது 3 இருக்கு. அது சாப்பிடப்பட்டது என்னது, திரிவத்கிருதம் ததைவேகம் பரிணாமம் பிரபத்தியதே, ஒன்னு தன்னுடைய பரிணாமத்தை அடையிறது. எப்படின்னா புரீஷ மாம்ச புத்தியம் செய்கி, அன்னம் வந்து புரீஷமாகவும் ஜலம் வந்து மாம்சமாகவும் இந்த தேஜஸ் வந்து புத்தியாகும், அந்த மனசுன்னு சொல்லியிருக்கு புத்தியாகும். அம்சைகி இவைகள்லாம் சூக்ஷ்மமானது அப்படி போறது. ஸ்தூலம் மத்தியமம் சூக்ஷ்மம்னு 3 சொன்னார். ஸ்தூலமானது வந்து வெளியில போயிடுறது, மத்தியமானது சரீரத்துல இருக்கு, சூக்ஷ்மமானது சரீரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றார். புரீஷ மாம்ச புத்தியம் செய்கி மூத்ரா சுப்ராண ரஷ்மிபிஹி ததா அஸ்தி மஜ்ஜா வாக் பாகைஹி அன்ன அப்தேஜாம்சி காலதக, காலதக நாளடைவுல அம்மா சாப்பிட்டதனுடைய அன்னம், அன்னத்துல இருக்கக்கூடியதான பிருத்திவி அம்சம், அதற்கப்புறம் ஜலாம்சம், அப்புறம் தேஜோ அம்சம், இது 3ம் எப்படிலாம் பரிணாமிக்கிறது, அஸ்தி மஜ்ஜா வாக் என்பதாகவும் புரீஷ மாம்ச புத்தியாகவும் அப்புறம் மூத்ர அசு பிராணம் இவைகளாகவும் பரிணமித்து எது எங்கெங்க இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருக்கு. மனோபுத்தி இந்திரியானாம் சியாத் கர்ம சக்தேஷ்ட பாரதி. இங்க மனசு புத்தி இந்திரியம் இவைகள்லாம் எல்லாமே வந்து பாரதினா இங்க வாக்கு சப்தம்னு அர்த்தம். சப்தத்துக்கு ஒரு பாரதின்னு உபயோகப்படுத்துறாரு. அந்த கர்மசக்தியினுடைய கர்மசக்தி எனக்கூடியதானது இப்படிப்பட்ட சொல்லுனால மனோ புத்தி இந்திரியம் எனக்கூடிய சொற்களால் சொல்லப்படுகிறது. பிராணஸ்ட பிராண பேதானாம் உபலட்சண சித்தையே. இந்த பிராணம்ன்றது வந்து வெறும் பிராணம் இல்ல, பிராணாபான வியானோதான சமானம் இவைகள் எல்லாம் அப்படி ஒன்றும் பெருசா இல்ல. சாந்தோக்கியத்துல சொன்னதுதான் அம்மா சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து இவனுடைய சரீரமும் புலன்களும் மனசு இவைகள் எல்லாம் உண்டாகிறது. இதுதான் இங்கு சாரம். கர்மோத்த பாவனா அதிஸ்து சோத்யதே யத்யதிந்திரியம் ஜாயதே ததஹங்காராத் யதா கர்ம யதா ஸ்ருதம். சில பேருக்கு தான் நம்ம வேற இடத்துல படிச்சத வாக்கியமாகவோ ஸ்லோகமாகவோ படிச்சத
தன்னுடைய ஸ்லோகமா அழகா மாத்தி எழுதுறது சில பேர் கை வந்த கலை. இவர் அந்த மாதிரி பண்ண யதாகர்ம யதாஸ்ருதம்ன்றது நம்ம அங்க பார்த்துருக்கோம், கதோபனிஷத்துல பார்த்துருக்கோம். நிறைய இடங்கள்ல பண்றாரு. உபனிஷத் மூலத்தை நம்ம வழக்கமா பாராயணம் பண்ணிட்டு வரவாளுக்கு இவர் எவ்வளவு இது பண்ணிருக்காருன்னு தெரியும். வித்யாரண்ய சுவாமிகள் அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஆச்சாரியால் இதுக்காகவே வேதபாதஸ்தவம்னே பண்ணியிருக்காரு. அந்த அம்பாளுக்கு தேவி வேதபாதஸ்தவம்னு 4வது பாதம் மட்டும் வேத மந்திரமா இருக்கும். 100 ஸ்லோகத்துக்கு மேல. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வாக்கியத்தை எடுத்து எந்த வேதத்துல வருது, எந்த சந்தர்ப்பத்துல வருது, ஆச்சாரியால் அதை எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு தேவி வேதபாதஸ்தவம்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பாதம் மட்டும் வேத மந்திரம், மீதி 3 அவர் சொந்தமா எழுதியிருக்கார். அது அங்க வேத வாக்கியத்தை வச்சுட்டு அதுக்கு மேல இவ எப்படி பண்றா அப்படின்றது நம்ம அந்தாட்சரி இவங்கெல்லாம் சொல்லி விளையாடுவோம் கொஞ்சம். அந்த மாதிரி ஒரு இது சமஸ்யா இவைகள்லாம் பண்ண சமஸ்யா பூரணம்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்கும். இவர் அந்த மாதிரி பண்றார். யோனிமன்யே பிரபத்தியந்தே சரீரத்வாய தீன ஸ்தானமன்யானுசையந்தே யதாகர்ம யதாஸ்ருதம்னு கடோபனிஷத். அந்த யதாகர்ம யதாஸ்ருதம், அவன் என்ன கர்மா பண்ணானோ, என்ன ஸ்ருதம், என்ன வித்தியை அடைந்தானோ அதற்கு தகுந்தா போல அடுத்த ஜென்மாவை அடைகிறான். எப்படி கர்மோத்த பாவனாதிஸ்து, கர்மா பண்ணிருக்கான், கர்மஜன்ய உத்தன கர்மோத்தன கர்மஜன்ய, கர்மாவனால் ஏற்பட்ட பாவனா அந்த வாசனைகள். அதனால சோத்யதே யத்யதிந்திரியம் ஜாயதே ததங்காராத். இவனுக்கு இப்போ நம்ம ஒரு ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா வாசனையினால, கர்மா செய்ததுனால அந்த வாசனையினால ரூபத்தை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வருது. உடனே அகங்காரத்திலேருந்து கண்ணுன்ற இந்திரியம் கிளம்பி வருது. கண்ணுன்னா அந்த கோலகம் இல்லை, அது சரீரத்துல எப்பவுமே இருக்கு. பார்வைன்றது அப்பதான் வருது. பார்க்கணும்னு தோணும் போது பார்வை வருது, கேட்கணும்னு தோணும் போது காது எனக்கூடியதான ஒவ்வொரு புலனும் வருது. ஜாயதேத அகங்காராத் யதா கர்ம யதா ஸ்ருதம் ஸ்ரோதாஸ்மீத்யபிமானாத்தி ஜாயதே ஸ்ரவணேந்திரியம். அததான் சொல்றார். நான் கேட்பவனாக இருக்கிறேன் அப்படின்ற அபிமானம், இது அபிமானத்தினால வருது. அபிமானத்தினால், அதான் நான் கேட்கிறேன், நான் கேட்பேன்ற அபிமானம் இருந்ததுன்னா இவனுக்கு ஸ்ரவணேந்திரியம் உண்டாரு. பரிசிஷ்டேஷு ஜாத்தியேவம் இந்திரியேஷு உபதாரே. ஏன் அபிமானம்ல நம்ம லோகத்துல அபிமானம்னா ஒரு பொருள் வச்சுருக்கோம். சாஸ்திரத்துல அபிமானம்ன்றது அது இழிவான சொல். அவித்யான்ற இடத்துல தான் அபிமானம். ஏன் அந்த மாதிரி சொல்லிருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ பிரதாரண்யத்தை நினைச்சுக்கணும். எത്ര துவைதம் இவ பவதி, எங்க துவைதம் போல இருக்கும். ஏன்னா துவைதம் இல்ல. உபனிஷத் சொல்லும் போதே ஜாகிரதை எത്ര துவைதம் இவ பவதி தது தஸ்மின் தத்ர தத் இதர இதர பஷ்யதி. ஒண்ணு இன்னொன்னத்தை பாக்குறது. இதர இதர சுனோதி இதர இதர ஜிக்ரதி அப்படி சொல்றது. 2 இருந்தாலும் ஒண்ணு இன்னொன்னத்தை பாக்குறது, முகர்றது, கேட்கறது, இவைகள்லாம். எத்ரது சர்வம் ஆத்மைவாபூ எத்ர எஸ்மின் அவஸ்தாயா எஸ்யாம் அவஸ்தாயா எஸ்மின் காலே, எப்பொழுது எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ, ஏனகம் பசியே, யார் யாரை பார்க்க போறா? இப்ப நான் சப்தத்தை கேட்பேன்னு ஒருத்தன் முயற்சி பண்ணானேயானால் அப்ப என்ன இருக்கு? அவனுக்கு அபிமானம் இருக்கு. நான் ஒண்ணு, என்னால் கேட்கக்கூடிய சப்தம் ஒண்ணு, அந்த சப்தத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஆதாரம் இருக்கு. இந்த சப்தத்தினால எனக்கு ஒரு ஞானம் வரும். இத்தனை கலாட்டா பண்ணாதான் சப்தத்தை கேட்கணும்னு தோணும். அதனாலதான் அபிமானம்னு போட்டுருக்கார். சோதாஸ்மீத்யபிமானாப்தி ஜாயதே ஸ்ரவணேந்திரியம் பரிசிஷ்டேஷு ஜாத்யேவம் இந்திரியேஷு உபதாரயே. மீதி இந்திரியங்களை எப்படியே நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. தேகோத்பத்தியம் அனுத்பன்ன வ்யோமவத்கட ஜன்மனா அஸ்யாவியோப்யதோ நஸ்யு சதி ஜன்மனி தேயத. இந்த ஸ்லோகங்கள்லாம் வியாக்கியானமோ இல்ல மற்ற கிரந்தங்களோ பார்க்காம அன்மையும் பண்றதே ஒரு மாதிரியா இருக்கும். தேகோத்பத்தியம் அனு உற்பன்ன இல்ல உற்பன்னக்காக இங்க எதுவுமே சொல்ல, முன்னாடி எங்கேயோ சொன்னது. அந்த ஜீவனானவன் தேகோத்பத்தியும் அணு உற்பன்ன, தேகம் உண்டானதுக்கு அப்புறம், தேகம்னா காரண தேகம், 3 தேகம், காரண தேகம், சூக்ஷ்ம தேகம், இந்த ஸ்தூல தேகம் 3 உண்டாது. தேகோத்பத்தியும் அணு உற்பன்ன, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஜீவன் பேரு. அதாவது உபாதி சம்பந்தம் வந்த உடனே இவனுக்கு ஜீவன் பேரு. உபாதி இல்லைன்னா அவன் ஜீவனுக்கு ஜீவனே பேர் இல்லை. அதான் முன்னாடி சொன்னா பராத்மனோத்யனந்தஸ்ய க்ஷேத்ரஜ்யத்துவம் அவித்யா. அந்த அவித்யினால்தான் தேகம் உண்டாச்சு.
அதனால தேவோத்பத்தியும் அணு உற்பத்தி அணுன்னா அதை தொடர்ந்து தேவோத்பத்திக்கு பிறகு இவன் உண்டானா. இதுக்கு எப்படின்னா யோமவத் கடஜன்மனா கடாகாசவத். ஆகாசம் தான் இருந்தது. ஆகாசத்தை நம்ம ஒண்ணுமே பண்ணல. இங்க ஒரு குடத்தை தயார் பண்ண உடனே குடத்துல இவ்வளவு இடம் இருக்கு பாரு, பெரிய குடம், இதுல 5 லிட்டர் ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். 5 லிட்டர் ஆகாசத்தை நம்ம உண்டு பண்ணல. ஆகாசம் அனந்தமா எப்பவுமே இருக்கு. ஆனா இந்த குடம் உண்டானதுக்கு அப்புறம் ஆகாசம் உண்டானதா நம்ம பேசிட்டு இருக்கோம். அது போல இந்த சரீராதிகள் உண்டான உடனே ஜீவன் உண்டாயிட்டான்னு சொல்றோம். தேவோத்பத்தின் மனோத்பன். அதான் அன்னாத் புருஷன்னு சொன்னாரு இல்லையோ, அன்னாத் புருஷ சம்பூத ஆத்மன ஆகாஷ. அந்த உபநிஷத்துல அப்படி பாத்துக்கணும். ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு, வாயு கிம் சம்பூதக எல்லாத்துலயும் அன்வயமா இருக்கு. அதனால அந்த சரீரம் உண்டானதுனால அண்ணா புருஷ சம்பூதக, இந்த தேகம் உண்டானதுல இருந்து இவன் ஜீவன் உண்டாயிட்டான் அப்படின்னு பேசுவோம். தேவோத்பத்தி மனோத்பன்னோ யோமவத் கடஜன்மன அத்தியாதயோ அதோ நஸ்யு சதி ஜன்மனி தேயக. என்ன சொல்றார், 6 பாவ விகாரங்கள்னு சொல்றோம். அஸ்தி, அது ஜாயதே, அஸ்தி, வர்ததே, விபரிணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யதி என்று பாவ விகாரங்கள் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பாவ பதார்த்தத்துக்கும் 6 விகாரங்கள் அப்படின்னு நிருத்தத்துல சொல்லியிருக்காரு. அவைகள் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பொருள் ஜாயதே உண்டாருது. உண்டான உடனே அதுக்கு முதல்ல இருக்கு அப்படின்னு சொல்றது ஜாயதே. அதுக்கு பிறகு அஸ்தி. அப்படியே இருக்கோ, எந்த பொருளா இருந்தாலும் ஒரு மாற்றம் அடைகிறது. விபரிணமதே, நாளடைவுல அபக்ஷியதே, அதுக்கு ஒரு குறைவு ஏற்படுறது. ஜாயதே வர்த்ததே, ஜாயதே அஸ்தி வர்த்ததே, வளர்றது. அதுக்கப்புறம் ஒரு குறைவு ஏற்படுறது. அப்புறம் வினஷ்யதி. ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே, மாறுறது. அபக்ஷீயதே, குறைவு ஏற்படுறது. வினஷ்யதி. இது 6 பாவ விகாரங்கள். இப்ப ஜாயதேன்றது அவித்தியினால வந்ததுனால அத்தியாதயோ அபி அதோ நஸ்யு சதி ஜன்ம நிதேயதக. ஏன்னா ஜன்மான்றதே போயின்றதுனால இந்த அஸ்தி வர்த்ததே விபரிணமதேன்றதோ அதே அளவுதான். அப்படின்னா என்ன, எப்படி ஜன்மான்றது அவித்தியினால ஏற்படுறதோ அது போல நாசம்ன்றதும் அவித்தியினால்தான். அதனால யாரும் பிறக்கவும் இல்லை, யாரும் போகவும் இல்லை. தேகோத்பத்தி மனோத்பன்னோ யோம வத்கட ஜன்மனா அத்தியாதயோப்யதோ நஸ்யு சதி ஜன்மனி தேயதக. தே ஜன்மனி சதி பவந்தி. அவைகள்லாம் பிறப்பு இருக்குமே, ஆனால் அஸ்தி இவைகள்லாம் இருக்கும். பிறவியே கிடையாது. வெறும்னா சரீரம் உண்டாச்சு, அதனால ஜீவன் உண்டானான்னு சொல்றோமே தவிர ஜீவன் ஒன்றும் உண்டாகல. ஜீவன் எப்பவுமே தான் இருக்காது. சரீரம் உண்டாதனால சொல்றோம். அது உண்டானாதனே அஸ்தி வர்த்ததே இவைகள்லாம் இருக்கும். உண்டாகவே இல்லாதனால அஸ்தி வர்த்ததே இவைகள்லாம் இங்க ஜீவன் உண்டானான், ஜீவன் வளருகிறான், ஜீவன் அழிகிறான், ஜீவன் மாறிவிட்டான், இவைகள்லாம் எதுவுமே சரியில்லை. யாவத் யாவத் திருப்பி கர்ப்பத்தை வர யாவத் யாவத் அயம் தேகோ வர்த்ததே கர்ப்பசாயினஹ. அந்த கர்ப்பத்துல இருக்கிறவன், இந்த கர்ப்பசாயி கர்ப்பத்துல சயனம் அங்க இருக்கக்கூடியதான அந்த சிசு இருக்கே, யாவத் யாவத் அயம் தேகோ வர்த்ததே, அந்த சரீரம் வளர வளர குழந்தை வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்ல, குழந்தை வளரல, சரீரம் வளருது. யாவத் யாவத் அயம் தேகோ வர்த்ததே கர்ப்பசாயினஹ தாவத் தாவத் அபிவ்யக்தி லிங்கஸ்யாப்யுபஜாயதே. அந்த லிங்க சரீரத்துக்கும் அபிவ்யக்தி, அந்த லிங்க சரீரமும் தன்னுடைய காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கிறது. சுத்தி இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கிறது, உணர்ச்சி, இவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அதாவது சரீரத்தினுடைய அளவுக்கு தான், அளவுனா பரிமாணம் இல்ல, சரீரத்தினுடைய சாமர்த்திய அளவுக்கு தான் இந்த ஜீவனுக்கு அபிவியக்தி, புலன்களுடைய அபிவியக்தி, புலப்படுவதல்ன்றது நடக்கும். அதனால தமிழ்ல ஆறறிவுன்னு சொல்றோம். ஆறறிவுனா என்ன, 5 புலன்கள்னால வரக்கூடியதான 5 அறிவு, அதுக்கு மேல சிந்தனைன்னு எனக்கூடியதான 6வது அறிவு. இந்த ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், இவைகள்லாம் அந்த காலத்துலாம் படிச்சிருக்கோம். இப்போ அது தெரியுமா இல்லை. ஓரறிவுனா முதல்ல முதல் குணம் சப்த குணம் ஆகாசம். வெறும் சப்தத்தை மட்டும் கேட்டு வாழக்கூடியதான பிராணிகளுக்கு அதுக்கு தொடுதல் உணர்ச்சி கூட கிடையாது. அப்படிப்பட்ட சில கிருமிகள்லாம் இருக்கு.
அதுக்கப்புறம் 2 சப்தம் ஸ்பர்ஷம். இப்ப செடி கொடிகள்லாம் பார்த்தோன்னா இந்த புல்லெல்லாம் இருக்கு, புல்லுக்கெல்லாம் அவைகளுக்கு சப்த உணர்ச்சி இருக்கான். அதனாலதான் பூகம்பம்லாம் வரும்போது முதல்ல அவைகளுக்கு தெரியும், பட்டு போகும், இதுவாகும் சொல்ற சப்தம் இருக்கு. ஸ்பர்ஷம் உஷ்ணம் வந்தாலோ ஜலம் வந்தாலோ அவைகளுக்கு இருக்கு. அதுக்கு மேல கண் பார்வை கொண்டது ரூபம். சுவை நிறைய பிராணிகளுக்கு இந்த தவளை போன்றெல்லாம் சுவை தெரியாதுன்னு சொல்றேன், ஏன்னா அது நாக்கே அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுவை ரசம். வாசனை தெரியாத பிராணிகள் நிறைய இருக்கு. நாய் முதலிய பிராணிகளுக்கு தான் வாசனை தெரியும். அதற்கு மேலே நமக்கு எல்லாமே தெரியும், 5 இருக்கு. அந்த 5 குணம். அதற்கு மேல நம்மளுக்கு 6வது அறிவு. தமிழ் 6 அறிவுன்னு சொல்றோம் இல்லையோ, அது போல. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எது வரைக்கும் யாவது அயம் தேகோ வர்த்ததே, நம்மளுடைய சரீரத்துல எந்த அளவுக்கு சாமர்த்தியத்தை கொடுத்திருக்காரோ பகவான், அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு லிங்க சரீரத்தினுடைய அபிவக்தி ஏற்படும். அதனால ஐத்திரியத்துல அந்த ஜீவனுக்கு சிருஷ்டி சொல்லும்போது காமானயது அஸ்வமானயது அப்படின்னா சொல்லி ஒரு சரீரத்தையும் பகவான் கொண்டு காமிச்சாராம். இந்த பிராணன் இதெல்லாம் வேண்டான்ட்டு மனுஷ சரீரம் கொண்டதுன்னு சுக்ருதம் பதேதி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு மனுஷ சரீரத்தை எடுத்துன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தாவத்தாவது அபியுக்தர் லிங்கசியாப்பி உபஜாயத்தே. ஆக கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான அந்த சிசுக்கு எந்த அளவு சரீரம் இவைகள்லாம் வளர்றதோ அந்த அளவுக்கு உணர்ச்சி பெருக்கிடுகிறது. சமக்ர கரணஸ்யாத நவமே மாசி தேகினஹ வதீத அநேக ஜன்மோக்த விஜ்ஜந்தே வாசனா கிரமாது வாசனா வர்த்தந்தே. அந்த பழைய வாசனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு தோண வருது. எப்போன்னு சமக்ர கரணஸ்ய அத ஜாயத்தை நவமே மாசி, 9வது மாசத்துல எல்லா கரணம் பிறக்கிறதுக்கு தயாராயிட்டார் அவர். சமக்ர கரணஸ்ய நவமே மாசி தேகினக எல்லாம் தயாராயிட்டு அப்ப என்ன ஆகுதுன்னா, வெதீத அநேக ஜன்மோத்தா வாசனாக யுஜ்ஜந்தே. கடந்த அநேக ஜன்மாக்கள்ல ஏற்பட்ட வாசனைகள்லாம், போன ஜன்மால குரங்கா இருந்தேன், அதுக்கு முந்தின ஜன்மால நாயா இருந்தேன், அதுக்கு முந்தின ஜன்மால தேவனா பிறந்தேன், இது இத்தனை வாசனைகள். அதுல நான் இன்னாரும் இந்த காரியம் பண்ணேன், இவ்வளவு நல்லது பண்ணேன், இவ்வளவு கெட்டது பண்ணேன், இத்தனை துக்கம் அனுபவிச்சேன், இவ்வளவு சுகம் அனுபவிச்சேன் அப்படின்னு எல்லாமே தெரியுமா. வெதீத அநேக ஜன்மோத்தா விஜ்ஜந்தே வாசனாக கிரமாத்து, நல்லது கெட்டது எல்லாம் தெரிய வருது. ஆவிர்பூத பிரபோதோசோ, அவனுக்கு அப்போ அறிவு வந்திருக்கு, பிரபோதம் ஞானம் வந்திருக்கு. ஞானம்னா பிரம்ம ஞானம் இல்லை, தன்னுடைய பாவி சுக துக்க சுக்கிருத துஷ்கிருதம் எல்லாமே முன்னாடி நடந்தது அத்தனையுமே அவனுக்கு தோன்றதா. இது பாகவதத்துல இன்னும் விஸ்தாரமா சொல்லியிருக்கார். புராணங்கள்ல என்ன அவர் சொல்றார், ஆவிர்பூத பிரபோதோசம். அந்த தேகியானவன் பழைய அனுபவங்கள் எல்லாமே அவனுக்கு தோன்றது. கர்ப்ப துக்காதி சம்ஸ்கிருத, அவனுக்கு அது மட்டும் இல்ல, இப்போ இந்த கர்ப்பத்துல என்ன துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்றது அவனுக்கு தெரியறது. கஷ்ட விதி நிர்வின்ன, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு துக்கத்தை அடைந்து சுவாத்மானம் சோசுச்சி, தன்னுடைய நிலைமை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான், அழறான். அனுபூதா புறான், எப்படி அழறான் எழுதி காட்டுறாருங்க. அனுபூதா புறா சசியா மயா வர்மச்சதோ அசகிருது. புறா அசஹ்யா, சகிக்க முடியாததான பல விஷயங்களை நான் அனுபவிச்சேன். மர்மச்சிதக, இந்த மர்மங்களை சரீரத்தில் இருக்கக்கூடியதான மர்மங்களை வெட்டி எடுக்கக்கூடிய அளவு துக்கங்களை அசகிருத அனுபவித்தா. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, அநேக கோடி ஜென்மாக்கள்ல நான் அனுபவிச்சுட்டேன். கரம்ப வாலுகா சத்தா. இந்த கரம்ப வாலுகான்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. புராணங்கள்ல கரம்ப வாலுகான்றத நரகத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாரு. அதாவது சேரும் மண்ணும் இருக்குமா, சேர் இருக்கும், அதுக்கு நரன்னு உடம்பு உறுத்துக்கூடியதான மணல், அதை போட்டு அதை நெருப்புல கொதிக்க வைப்பாங்க. அது என்னவோ தெரியல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுல ஜீவனை போட்டு கரட்டை விட்டாங்க. அது எரியறானது நரக்கங்கள்ல கரம்ப வாலுக்கான்னு தெரியுது. அந்த நரக்கத்துல அப்படிப்பட்டதான ஒரு தண்டனை உண்டு. அந்த இவனுக்கு சரீரத்திலே அதை தப்பியும் போக முடியாது, அது கொதிச்சுன்னு இருக்கும், எரிச்சலாகவும் இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு இது கரம்ப வாலுகா சப்தா யா தகந்தி அசுபாஷயான். நான் கெட்ட கர்மா பண்ணதுனால எத்தனை இருக்கோ அது போல அங்க நரகத்துல முன்னாடி ஏதோ ஒரு நரகத்துல அனுபவிச்சாச்சு, இப்ப திரும்பவும் அதையே அனுபவிக்கிறான்னு நம்ம யாரையோ போல சொல்லக்கூடாது. நம்ம எல்லாருமே அப்படிதான் அனுபவிச்சுருக்கோம்.
அனுபவிச்சிருக்கோம். ஜாடரானது சந்தப்தாக, அது போல எப்படி நரகத்துல அந்த துக்கம் இருக்கோ அது போல ஜாடரானது சந்தப்தா, ஜடரம் அம்மாவுடைய வயத்துல அங்க இருக்கக்கூடிய நெருப்புனால சந்தப்தாக நான் நன்றாக எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எரிக்கிறது மட்டும் இல்ல, அப்பப்ப மேலே ஆசிட் வேற விடுறாளாம். பித்தாக்கிய ரச விப்ளுஷக, அந்த அம்மாவுடைய சரீரத்துல இருக்க பித்தம் இருக்கோ இல்லையோ அது கர்ப்பத்துல போய் அப்பப்போ விழாது. பித்தாக்கிய ரச விப்ளுட்னா துளி. இவனுக்கு மண்ணுல போட்டு பரட்டி எடுத்து நெருப்புல காய்ச்சறது போறாங்க, மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிராப் ஆசிட் விட்டுட்டே அப்படி இருக்கும். பித்தாக்கிய ரச விப்ளுஷக கர்ப்பாசையே நிமக்னம் தா தகந்தி அதிபுருஷம் துமான். இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் அதிபுருஷம் தகந்தி, என்ன ரொம்பவும் இதை தகிக்கிறது. ஔதர்ய கிருமி வக்திராணி, ஔதர்ய கிருமி வயசுல இருக்கக்கூடியதான கிருமிகள். நம்ம குழந்தைகளுக்கு வயசுல பூச்சி இருக்கின்ற மருந்து எல்லாம் கொடுக்குறாரு, சரியா போயிட்டு நினைக்கிறோம், சரியா போகாது. எல்லார் வயசுலயும் தெரியாத அளவுக்கு பூச்சி இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. ஔதர்ய கிருமி வக்திராணி, அந்த அந்த அதனுடைய அந்த கிருமிகளுடைய வக்திரம் வாய் கூட்ட ஷால்மலி கண்டகைஹி துல்யானி. அந்த ஷால்மலின்றது ஒரு விதமான முள் செடி. அது அந்த முள்ளு செடி போல அதனுடைய வாய் இருக்குமா, அது இவனை போட்டு கடிக்கிறது. துல்யானி விதுதந்தி, அது இவனை போட்டு கொத்திண்டே இருக்கு, கடிச்சுட்டே இருக்கு. ஆர்த்தம், இவன் துக்கத்துல பீடிக்கப்பட்டிருக்கான், தப்பிச்சும் போக முடியாது. எல்லா பக்கத்திலையும் கிருமிகள் முள்ளு போன்ற வாயை வச்சுன்னு இவனுக்கு கடிச்சுட்டே இருக்கான். துல்யானி விதுதந்தி ஆர்த்தம் பார்ஷ்வ அஸ்தி கிரகசாதித்தம். சுத்தி இருக்கக்கூடிய எலும்பு சொல்லி அம்மா எழுந்துக்கிறா, உட்கார்றா, படுக்கிறா, திரும்புறா, அந்த சுத்தி இருக்க எலும்புலாம் ரம்பம் போல இவன் உடம்ப அறுக்கிறதான். ஏன்னா குழந்தையோட தோல் மிருதுவா இருக்கும். இங்க அம்மாவுக்கு 30 வயசு 20 வயசு ஆயிருக்கும். அந்த எலும்பு நல்லா கடினமா இருக்கும். அந்த எலும்பானது இவன் சரீரத்துல ரம்பத்தை போட்டு அறக்கிறா போல அறுக்குமா. விதுதந்தி ஆர்த்தம் பார்ஷ்வ அஸ்தி கிரகசார்திதம் கர்ப்பே துர்கந்த பூயிஷ்டே ஸ்பஷ்டம். ஜாடர அக்னி பிரதீபிதே, ஜாடர அக்னினால கொதிச்சுருக்கான். துக்கம் மயா ஆப்தம் எது தஸ்மா கனிய கும்பிபாகஜம். நரகங்கள்லயே கும்பிபாக நரகங்கிறது 80 நரகங்கள் சொல்லியிருக்கு. அதுல கும்பிபாகம் ரொம்ப கோரமான நரகமா சொல்லிருக்கு. மகாபாதகம் பண்ணவாருக்கு ரொம்ப கொடூரமான பாதகங்கள் பண்ணவாருக்கு. கும்பிபாகத்துக்கும் போய் பார்த்துட்டேன், அங்கேயும் துக்கம்லாம் அனுபவிச்சாச்சு, அதை விட இந்த துக்கம் அதிகமா இருக்குன்ட்டு அந்த குழந்தை அழகுதான். துக்கம் மயா தஸ்மா கனிய, அதோட குறைச்சல் தான் இந்த கும்பிபாகத்தை விட இது குறைச்சல் தான். ஏன் அப்படின்னா கும்பிபாகத்துக்கு துக்கம் மட்டும்தான். இங்க இந்த சரீரம் வளர்ந்து வெளியில வரணும் இல்லையோ, அதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்குறாளோ இல்லையோ. என்ன ஆகாரம் கொடுக்குறான்னு பாருங்க. பூயா சிருத்தேஷ்ம பாயித்வம். பூயம் அப்படின்னா தீழ், அசுருக்கு ரத்தம், கிளேஷ்மம் சளி, இததான் குடிக்கிறான். பூயா சிருத்தேஷ்ம பாயித்வம் வாந்தாசித்வம் எத்தவே. வாந்தாசினம், வாந்தம்னா வாந்தி எடுக்கிறது, அதை சாப்பிட்றான். அதான் வாயிலேருந்து வருது. அம்மா வாயிலேருந்து வெளியில வந்தா வாந்தி, உள்ள போனா குழந்தை சாப்பிடுறது. வாந்தாசித்வம் எத்தவே அசுச்சவு கிருமி பாவச்ச தத் பிராப்தம் கர்ப்பசாயினா. அப்படிப்பட்ட அசுச்சி, அதுல இவன் இந்த புழு போல கிருமி பாவத்தை அடைந்த தற்காப்தம் கர்ப்பசாயினா. இததான் தாண்டி எல்லாரும் வந்திருக்கோம். கர்ப்பசையான் சமாருஷ்ய துக்கம் யாதிருக் மயாபிதது நாதிசேதே மகத் துக்கம் விசேஷ நரகேஷியது. விசேஷ நரகேஷ, எல்லா நரகங்கள்லயும் சேர்த்து என்ன துக்கம் இருக்கோ அதை விட அதிகமான துக்கம் இந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடியதான துக்கம். கர்ப்பசையான் சமாருஷ்ய துக்கம் யாதிருக்கு மயாபிதது. யாதிருக்கு துக்கம் மயா பிராப்தம், நான் எந்த துக்கத்தை அடைந்தேனோ அது எல்லா நரகத்துக்கையும் கூட சேராது, அதை விட அதிகமா இருக்கு. அஸ்தி யந்திர வினிஷ்பிஷ்ட பரீத குச்சி வன்னினா கிளேதா ஸ்ருக் திக்த சர்வாங்கோ ஜராயுபட சம்பிருத நிஷ்கிராமன் துக்காத்தோ ருதன் உச்சைரகோ அதோமுக யந்திராதி வினிர்முக்த பதத்தி உத்தான சாயத. அத்தியந்திர வினிஷ்பிஷ்ட, அந்த காலத்துல மாவு அரைக்கிறதுக்கு யந்திரம்னு சொல்லுவாங்க. மாவு போட்டு இப்படி கையில அரைப்பாடு, அது போல எலும்பு எப்ப பார்த்தாலும் சூழ்ந்து இவரை போட்டு கடைஞ்சி அரைச்சுட்டே இருக்கு. பரீசக குச்சி வண்டினா எப்பவும் வயத்துல நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு.
கிளேத அசுருத் திக்த சர்வாங்க. கிளேதம் அசுருத் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான அசுச்சியான பதார்த்தங்கள். திக்த சர்வாங்க அதனால பூசப்பட்ட சரீரம். ஜராயு பட சம்பத அந்த ஜராயு அப்படின்றது அந்த கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையினால சூழப்பட்ட அது போட்டு நல்லா இது பண்ணி கட்டி வச்சிருக்கா போல இருக்கு. நிஷ்கிராமன் புருஷ துக்காத்த அதுல இருந்து கிளம்பி வரணும். இனிமே இங்க இருக்க முடியாது அப்படின்னு கை காலை வதச்சிருந்து குழந்தை கிளம்பி வருதான். நிஷ்கிராமன் புருஷ துக்காத்த ருதன் உச்சைகி உறக்க கத்திந்த அழுதுண்டு அதோமுக தலைவிழா வேற கூட கிளம்பி வரல. அதோமுக எப்படின்னா மாவரைச்சா அந்த யந்திரத்திலேருந்து எப்படி வந்து விழறதோ அது போல வயத்திலேருந்து அனிச்சையா வந்து விழுறான். யந்திராதிவ வினிர்முக்த பதவி உத்தான சாயத தலைவிழா தூங்கிண்டு அத பதவி கீழே வந்து விழறான். அகிஞ்சிக்யா ததா பால கீழே வந்தவொடனே என்ன ஆச்சு அப்படின்னா அகிஞ்சிக்யா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு உள்ள இருக்கும்போது அவ்வளவுதான் காரணம் பண்ணுது. ஐயோ நம்ம இவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா அந்த வலி வெளியில வரும் பொழுது ஏற்பட்டதான அந்த துக்கம் வலி அந்த வேதனையினால ரொம்ப அடிப்பட்டா மறந்து போறதுன்னு சொல்றாங்க. ரொம்ப துக்கம் வரும்போது மற்ற விஷயங்கள் மறந்து போகுது. ஏன் இது பண்ணல அப்படின்னா நேற்றுலாம் ஒரே கவலையா இருந்தது மறந்து போயிட்டேன். அந்த கர்ப்பத்துல இருந்து வெளியில வரும்போது அந்த கர்ப்ப துக்கத்தினால தான் ஜென்மால பண்ணதான பாப்பங்கள் எல்லாம் மறந்து போய் திரும்பி அதே பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த வலியினால எல்லாம் மறந்து போச்சு. அகிச்சித்யஸ்ததா பாலோ மாம்ச பேசி சமஸ்தித அது எப்படி இருக்குன்னா ஒரு மாம்ச பேசி மாம்ச பிண்டத்துக்கு சமமா இருக்கு அந்த குழந்தை. அவ்வளவுதான். ஸ்வமாஜாராதி தன்ஸ்ரித்ய அந்த நாயை இவைகள்லாம் இருக்கு. நாயை பூனை எல்லாம் பிறந்த குழந்தை பக்கத்துல புலி எல்லாம் வந்து கடிச்சு சாப்பிடணும். நாய் கடிச்சு தின்னுடுமோ அதுக்கு எந்த நாயும் கடிச்சு தின்ற அளவு யாரும் விட மாட்டா. அந்த அதுக்கு சாதாரணமா நாய் வந்து ஒரு மாம்சத்தை கடிச்சு தின்னும். இவன் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கான். ஸ்வமாஜாராதி தன்ஷித்ய ரட்சிதே தண்டபாணிதி அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும்ன்றதுக்காக அவ எல்லாம் அவ்வளவு கவலைப்பட்டு இருக்கா. அதாவது தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் ஒரு மாம்ச பிண்டம் போல வந்து விழுந்திருக்கான் அந்த பூமியில. பித்ருவத் ராட்சசம் வேதி மாத்ருவத் தாக்கினீமதி ராட்சசனை வந்து அப்பான்னு நினைக்கிறதான். தாக்கினிய அம்மான்னு நினைக்கிறது. அப்படின்னா நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் நினைக்கிறது. பித்ருவத் ராட்சசம் எது ஆகாதோ அது போறது. தெருவில் யாராவது போய் கூப்பிட்டா எனக்கு போய் உட்காந்துக்கிறது அந்த மாதிரி ஆகுது. பித்ருவத் ராட்சசம் வேத்தி மாத்ருவத் தாக்கினீமதி பூயம் பயோவதஷ்னாதி பூயம் இந்த அம்மா சரீரத்திலேருந்து ஊறி வரக்கூடியதான அந்த திரவத்தை பால் நினைச்சு குடிக்கிறதான். பூயம் பயோவதஷ்னாதி திக் பாபிஷ்டம் ஹி சைசவம் இந்த சைசவம் குழந்தையா இருக்கிறதுன்றது இதை விட பாபிஷ்டம் ஒண்ணுமே இல்லை. இந்த குழந்தை தன்மை அடையிறதுன்றத விட பாபத்தினால ஏற்பட்ட பலன் வேற எதுவுமே இல்லை. நம்மளாம் வந்து இந்த பாலஸ்தாவ கிரீடா இந்த குழந்தை பருவம்னா ரொம்ப இனிமையானதுன்னு வந்து பேசிட்டு இருக்கோம் காவியங்கள்லாம். சாஸ்திரம் அப்படி சொல்லல. ஏன்னா ஒரு குழந்தையா நீங்க பிறக்கணும்னா பாபம் பண்ணியிருந்தாதான் பிறக்க முடியும். இத்தனை துக்கங்களை அனுபவிச்சு இது பண்ணிருக்கு. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனம் என்னன்னா இனிமே இன்னொரு ஜென்மால இன்னொரு அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளும் கஷ்டத்தைப்படுற அளவுக்கு பிறக்காம இருக்கணும், பிறவா வரம் வேண்டும்னு கேட்கறதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திக் பாபிஷ்டம் ஹி சைசவம். சரி குழந்தைதான் அந்த மாதிரி அது மொத்தமே என்ன ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்புறம் வளர்ந்துட்டான்னா என்ன ஆகும்? அப்போ இவனே எல்லாத்தையும் பண்ணிக்கலாமே அப்படின்னா ஆமா இவனே எல்லாம் பண்ணிக்கிறான்றதுனால இவனுக்கு ஒரு கர்வம் வரும். திருப்தோ யௌவனம் பிராப்திய அத திருப்த கர்வத்தினால யௌவனம் பிராப்திய வந்த உடனே இவனுக்கு என்ன வயசான உடனே ஜுரம் பிடிச்சிருக்கு. குழந்தையில இருக்கும்போது வியாதி வேற, இப்போ வந்து வேற ஒரு வியாதி வந்துட்டு யௌவனத்துல. என்ன யௌவனம் பிராப்திய மன்மத ஜுர விஹ்வலக மன்மதன் எனக்கூடியதான ஜுரம் அவனுக்கு பிடிச்சது. காமன்ற ஜுரம் பிடிச்சதுனால விஹ்வலக ஜுரம் வந்தா என்ன ஆகும்? சரீரம் வளவளத்து போறது, எந்த காரியம் பண்ண முடியல. அதை தவிர இவன் மனசுல வேற எந்த ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன பண்றான்னா காயத்ய கஸ்மாத் உச்சைஹி சஹ திடீர்னு காரணமே இல்லாம பாட்டு பாடுவாங்க. ததா கஸ்மாத் வல்கதி திடீர்னு காரணம் இல்லாம ஓடுறான். இந்த யௌவனத்துல இருக்கவாள் ஏதாவது பண்றது காரியம் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் நல்லா பாக்கணும்னா இந்த கிரிக்கெட் மேட்ச் பாக்கணும். ஒண்ணுமே இல்லை, ஓடி போயிட்டுருப்பான், திடீர்னு அங்க ஓடுவான், குதிப்பான், ஓன்னு கத்துவான். சாதாரண பந்து போட்டுப்பான், அவன் ஏதோ ஆடிப்பான். அதுக்கு வந்து என்ன அப்படியே யுத்தத்துல ஜெயிச்சா போல ஆக்ரோஷமா கத்துறது. இதெல்லாம் யௌவனம் பண்ணக்கூடியதான சேஷ்டையும். காயத்ய கஸ்மாத் உச்சைச ததா கஸ்மாத் வல்கதி. இந்த
மதுவன பங்கம் அப்படின்ட்டு சுந்தரகாண்டத்துல ஒண்ணு வரும். எல்லா குரங்கும் வந்து போய் அனுமார் போய் சீதாதேவி பார்த்துட்டு வந்துடுவார். வந்ததுக்கு அப்புறம் கதையெல்லாம் சொன்னோடனே வர சந்தோஷத்துல வந்து அந்த ததிமுகன்ற ஒரு வானரத்தினுடைய நந்தவனத்துக்கு போய் அங்க எல்லாம் கண்ணாபண்ணான்னு குடிச்சிடும். குடிச்சதுக்கு அப்புறம் அங்க பண்ணக்கூடிய சேஷ்டைய வால்மீகி வர்ணனம் பண்ணுவார். அது மூல ராமாயணத்தை படிச்சாதான் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். காயந்தி கேச்சு ஹசந்தி கேச்சுன்னு அது கூட எழுதுறாரு. காயத்ய கஸ்மா உச்சா கஸ்மாச்ச வர்கதி ஆரோகதி தரும் வேகா திடீர்னு வேகமா மரத்து மேல ஏறுறானா. இதுக்கு என்ன ட்ரெக்கிங் அப்படின்ட்டு ஏதாவது மலை மேல ஏறிட்டு இருக்காங்க. சும்மா ஆத்துல இருக்க மாட்டாங்க. அதாவது மலை மேல ஏறி அதை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் போய் எவ்வளவு நடக்கிறது பாருங்க லோகத்துல. ஆரோகதி தரும் வேக சாந்தான் உத்வேஜயஸ்தவி. சும்மா இருக்கவால ஒன்பது இருக்கிறது, சாந்தமா இருக்கவால கோபம் ஒருபடி பண்றது. காம குரோத மத அந்தஸ்தன். காமம் குரோதம் மதம் இவைகள்னால அந்தஸ்தன் பார்வை இழந்து, அதாவது நல்லது கெட்டது தெரியாம கிஞ்சிதபி வீட்சதே எதையும் பார்க்கறதில்லை. என்ன பண்ணணுமோ ஆத்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கோ சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை பண்றது இல்லை. கிஞ்சிதபி வீட்சதே மகா பரிபவஸ்தானம். இது வரைக்கும் ஆயிட்டா. இதுக்கு மேல வந்து ஜராவை பத்தி சொல்றார். இப்போ சைசவம் பால்யம் சொல்லியாச்சு, யவ்வனம் சொல்லியாச்சு. இப்ப அதுக்கடுத்தது நேர ஜராவுக்கு வந்துட்டார். அது எப்படின்னா மகா பரிபவஸ்தானம் ஜராம் பிராப்தியாத துக்கித. இந்த ஜரா பத்தி கொஞ்சம் தனியா பார்க்கணும். மகா பரிபவஸ்தானம், அந்த ஜரான்றது வந்து பரிபவம்னா அவமானம். லோகத்துல அவமானத்துக்கு வெக்கப்படுறதுக்கான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான் அந்த ஜரா. மகா பரிபவஸ்தானம் ஜராம் பிராப்திய அத துக்கித. யௌவனம் வந்தது, அப்புறம் துக்கத்தை அடைஞ்சான். ஸ்லேஷ்மனாதி தோரஸ்க தக்தம் அன்னம் ந ஜீரியதி. அவனுக்கு வந்து மார்புல எப்பவுமே சளி இருந்துட்டே இருக்கும். ஸ்லேஷ்மனா தீத உரஸ்க. உரஸ்கன்னு மாறு, உரஸ்னா மாறு. அதுதான் இந்த சளி எப்பவுமே கோத்துட்டு இருக்கும். கபத்தினால பீடிக்கப்பட்டிருக்கான். ஜக்னம் அன்னன்னு ஜீரியதி இல்ல ஜீரியதி. சாப்பிட்டான்னா ஜீரணம் ஆறுது இல்ல. பக்ததந்த பல்லு போயிட்டு, பக்ன திருஷ்டி கண்ணு போயிட்டு, கடு திக்த கஷாயவுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது மருந்து எடுத்துக்க வேண்டியது. அது கடுவாகவும் திக்தமாக கசப்பா இருக்கக்கூடியதான கஷாயம் மருந்து இவைகளை எப்பவுமே சாப்பிடுறது. ஏன்னா இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. வாத புக்ன கடிக்ரீவா கரோ கடிக்ரீவா கர உரு சரணோ பலக. வாத புக்ன, வாதத்தினால புக்ன கடி, உட்காந்து எழுந்துக்க முடியல, எப்பவுமே இடுப்பு வலி முதுகு வலி இவைகள்லாம் இருக்கு. கிரீவா கர உரு சரண அபலக, சரீர அவயவங்கள் எல்லாமே பலம் குன்றி போய்விட்டது. கதாயுத சமாவிஷ்ட, அயுத சமாவிஷ்ட, கதான வியாதி, கணக்கில்லாத வியாதி. பரிபூத ஸ்வபந்துவி, தன்னுடைய பந்துவினாலே அவமானப்படுத்தப்பட்டார். வயசாக ஒரு மூலையில் இருக்க வேண்டியதானே அப்படின்ற அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்ட பரிபூத ஸ்வபந்துவி. நிஷௌச்சக மல திக்தாங்க, எந்த அளவுக்கு நம்ம சௌதம் சுத்தின்னு பார்த்தோமோ மல திக்தாங்க, சரீரத்திலேயும் மலம் வந்தாலும் அதை சுத்தப்படுத்திக்க முடியாத நிலைமையில தள்ளப்பட்டு, ஆலிங்கித தரோஷித, இந்த தரா பூமி, பூமி எனக்குரிய ஸ்திரீயை எப்பவும் ஆலிங்கனம் பண்ணிருக்க அப்படின்னா எழுந்து நிற்க முடியாம எப்பவும் தரையிலேயே படுத்துட்டு இருக்கான். ஆலிங்கித தரோஷித காசாதோ வாயு முரஜா. இது வரைக்கும் இருக்கட்டும், ஏன்னா நேரமாயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு கூட்டமா அந்த ஜரான்றதனுடைய பிரபாவத்தை சொல்ற. அதை பார்த்துட்டு அதுக்கு மேல மிருத்யு, அதாவது சைசவம் யௌவனம் ஜரா மிருத்யு, இதை படிக்கிறதுனால இத சிந்தனை பண்றதுனால நமக்கு இந்த ஜன்மா மேல ஒரு வைராக்கியம் வரணும். இப்ப ஜன்மாக்கு காரணமானது அவித்யா. அந்த அவித்யை போறதுக்கு என்ன பண்ணணும்னு சிந்தனை பண்ணணும். இந்த காசாதோ வாயு முரஜா சித்தஸ்மது, இது காவியம் போல சோகமான கோரமான விஷயத்த காவியம் போல கற்பனை பண்ணி எழுதுற. இது அடுத்த வாரம் பார்ப்போம்.